பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் விதவிதமாக கேட்டிருந்தீங்க. இந்த முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேள்வி தான், வேர்வை வந்து மேக்கப் போடும்போது எனக்கு வேர்வை அதிகமாக வருது அப்படின்ற கேள்வி தான். அதை எப்படி தடுக்கிறது? ஏன்னா வேர்வை வந்துட்டு அப்புறம் மேக்கப்பே ஒரு மாதிரி ஆகிடும், தண்ணி பட்டாலே மேக்கப்பே ஒரு மாதிரி ஆகிடும். இந்த பிரச்சனை இருக்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கேட்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி மேக்கப் போட்டப்புறம் வேர்வை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்றது நிறைய பேருக்கு முதல்ல தெரியணும். இது முக்கால்வாசி ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் வரும். மேக்கப் வந்து நம்ம போடும்போது நம்மளோட ஓட்டைகள் வந்து அடைக்கப்படும். மேக்கப் வந்து போடும்போது அந்த மேக்கப் எல்லாம் அந்த போர்ஸ்குள்ளே நம்ம சரும ஓட்டைகள்லாம் அடைக்கும் போது அந்த ஒரு ரியாக்ஷனாக வந்து வேர்வை வெளியில் வர ஆரம்பிக்குது. அது எல்லாருக்குமே நடக்காது, சில பேருக்கு தான் நடக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கும் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது, சில பேருக்கு தான் அது நடக்கும். முதல் விஷயம், உங்களுக்கு வந்து உங்கள் சருமத்தோட pH அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தா ஒன்றும் பெருசாக போகும், அப்புறம் பெரிய வீடியோ ஆகி இழுவையாக அழுக்கிறீங்கன்றீங்க. அதனால் உங்கள் சருமத்தோட pH அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூட உங்களுக்கு வேர்வை வரும். இதை எப்படி சரி, காரணம் இதுதான். இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயங்கள், இது ஒரே ஒரு விஷயத்த பண்ணால் அப்படின்லாம் சரியாகிற விஷயம் கிடையாது. இது அப்படி இப்படி கண்ணை திறந்தோன்னு மேஜிக் கிடையாது. சில ஏன்னா அது உடம்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு தான் உள்ளே இருக்கிற விஷயங்களால் தான் உங்களுக்கு அப்படி ஆகுது. அதனால் சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இது சுலபமாக சரி பண்ணிடலாம். முதல் விஷயம், ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி தான் வந்து உங்கள் pHஐ வந்து நல்லா மெயின்டைன் பண்ணோம். நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்க 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 உங்கள் உடம்பும் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் தண்ணி எப்பவுமே குடிங்க, நல்லா குடிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேக்கப்பு அந்த மாதிரி விஷயம், உடம்புக்கும் தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து டோனர் அப்படின்ற ஒரு சரும பராமரிப்பு பொருள். டோனர் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம சருமத்தோட pHஐ வந்து பேலன்ஸ் பண்ணோம். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் குறைக்கும், கம்மியாக இருந்தால் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணோம். உங்கள் சருமத்தோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி டோனரை செலக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஆல்கஹால் இல்லாத டோனராக போடணும், இந்த மாதிரி, சரிங்களா? உங்கள் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஐ பட்டன் பாருங்கள், மேலே ஸ்கின் டைப் நான் வந்து போடுறேன். டோனர் அப்ளை பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ப்ரைமர் வந்து இந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ப்ரைமர் வந்து அதுவும் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைமர் எப்படி செலக்ட் பண்ணணும், ப்ரைமர்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் வீடியோவும் இந்த ஐ பட்டனில் நான் போட்டுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து மேக்கப் அப்ளை பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு தின்னான இல்லை மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப திக்காக ஹெவி வெயிட் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணாதீங்கன்னு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு தின் அப்படி இல்லைன்னா மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்கள் சருமத்து மேலே அந்த ஸ்வெட்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. நிறைய பேர் வந்து ஐஸ் க்யூப் அப்ளை பண்ணால் ஸ்வெட்டு வராது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐஸ் க்யூப் வந்து ரொம்ப மணி நேரம் தாங்காது, அதுதான் விஷயம். அது ரொம்ப ஒரு டெம்பரரி, ஒரு 2 மணி நேரம் மட்டும் தாங்கும், அதுக்கப்புறம் ஸ்வெட் ஆனால். அதனால தான் வந்து நம்ம உள்ளேருந்தே அதை சரி பண்ணோம். தண்ணி குடிக்கிறதுலேருந்து இது எல்லாத்தையும் பண்ணும் போதே வந்து இது சரியாகும். அதனால் வெறும் ஐஸ் மட்டுமே வந்து தீர்வாக இதுக்கு இருக்காது. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்குலாம் நிறைய பேர் கேட்டிருந்தனால எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ பட்டன் கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு கேள்விகள் கண்டிப்பாக ப்ரைமர் பற்றி, டோனர் பற்றி எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் ஐ பட்டன் பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு கேள்விகள், உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் அங்கே அந்த ஐ பட்டன்லேயே இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அது மீறியும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கீழே கேளுங்க. அவ்வளோதான். மற்றபடி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நான் நிறைய ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் வந்து என் சேனல் பேஜில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்க, மற்றபடி வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கேளுங்க. நான் உங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். வணக்கம்.